எத்தனை கோடி பேர் அவங்க வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலங்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே வந்து ஊடுருவி அக்ராஸ் த கண்ட்ரி இருக்காங்க அப்படிங்கறதான ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நான் தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருப்பூர்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க 2 நாட்டை சேர்ந்தவர், நம்முடைய அண்டை நாடு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு பர்மான்னு சொல்லக்கூடிய மியான்மர் பகுதியில இருந்து வந்தவர்களை இங்கிருந்து கண்டுபிடிச்சு இங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ப்ரூஃபோட இருந்தவங்களை எல்லாரையும் இங்க டீபோர்ட் பண்ணிருக்காங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்படி பங்களாதேஷ் நீங்க சொல்லிருக்கீங்க நினைக்கிறேன். பங்களாதேஷ், இன்னொன்னு மியான்மர். மியான்மர்லயும் வெஸ்ட் பெங்கால் சொல்றீங்க, அதனால அதை கரெக்ட் பண்றேன். சரி சரி சரி. இல்ல நம்ம மன்னிக்கணும், தேங்க்யூ. பங்களாதேஷ் வங்கதேசம்னு சொன்னேன். வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அவங்க 2 பேரையும் வந்து நம்ம வந்து இங்க வந்து கிளியரா பாக்குறோம். அடுத்து முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட் எப்படி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றத ஒரு போலீஸ் ஆபீசர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. முதல்ல வந்து போய் லைஃப் இன்சூரன்ஸ் ஒண்ணு எடுக்க வேண்டியது LICல, அதை ஒரு டாக்குமெண்டா காட்ட வேண்டியது, இந்த மாதிரியாக வரிசையா என்னன்னு பார்த்தா எல்லாமே ஒரே அட்ரஸ். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்றது வெளியேற்றப்பட்டார்களா, இல்லைன்னா இவங்க ஒரு போலியான ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால வந்து இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் சொன்ன போறாங்களாங்கிறது ஒரு கேள்வி.